Hi students, today we are going to study about British English and American English. It's a one mark question. The difference may be based on spelling, pronunciation, vocabulary. So here American Englishக்கும் British Englishக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதுல எதுலலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன் அண்ட் vocabulary. ஸோ இது மூணுத்துலேயும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Here we are following for British English. At the same time, some words or some spellings we are using for American English also. First we are going to see American English versus British English spelling differences. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Now see a differences for OR and OUR. ஸோ இப்போ வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் இருக்க ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஃப்ளாக் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாக் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைனாக கொடுத்துருக்கு இல்லையா, தட்ஸ் ஃபார் த அமெரிக்கன் ஃப்ளாக் அண்ட் another one for the British flag. ஸோ அதுபடி நம்மளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. பிஹேவியர். ஸோ ஹியர் இதில் அமெரிக்கனில் வந்து ஓஆர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபார் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் OUR. கலர். ஸோ இந்த கலருக்கு ஸ்பெல்லிங் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ இதுக்கு கரெக்டாக தப்பாக ரெண்டு மாதிரியும் நம்ம எழுதியிருப்போம். UR போட்டு எழுதுவோம் ஒரு சிலர் வந்து வெறும் OR போட்டு எழுதுவோம். அப்போ வந்து அது தப்பாக இல்லை கரெக்டாக அப்படின்ற டவுட் நம்மளுக்கு வந்துருக்கும். ரெண்டுமே கரெக்டு தான், பட் we want to know that எது வந்து யாரோட ஸ்பெல்லிங் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெய்பர், ஃப்ளேவர், ஃபேவரட், ஹானர், ஹியூமர், லேபர். ஸோ ஹியர் இது எல்லாத்துலேயுமே அமெரிக்கன் ஜஸ்ட் they are following OR. in British English they are following OUR. American following ZE. in British they are following SE. Analyze, apologize, realize, organize, minimize, recognize, specialize, emphasize. So here இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துட்டாங்க, இப்போ ரியலைஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ண சொல்லும்போது, ஸோ அந்த எண்ட் ஆஃப் த வேர்டில் வந்து ZE இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு SE அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ER versus RE. ஸோ அமெரிக்கனில் they are using ER. in British they are using RE. சென்டர், சென்ட்ரி, ஃபைபர், ஃபைபர், மீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், லிட்டர், தியேட்டர், லெஸ்டர். ஸோ ஹியர் எல்லாத்துலேயுமே the end of the word American following ER, but British they following RE. Here E versus OE or AE. ஹியர் இதில் சேஞ்சஸ் வந்து வேர்டுக்கு மிடில் வருது. ஃபஸ்ட்டு ஒன் அனிமியா, ANEMIA அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஃபார் த பிரிட்டிஷ் ANAEMIA. ஸோ அப்போ அதில் AEன்னு அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்சஸை கிளியராக பார்த்துக்கோங்க when you are writing for your note. ஸோ நோட்டில் எழுதும்போது எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ யூ ஜஸ்ட் அண்டர்லைன் ஃபார் தட் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமியா, சிஸ்மிம், சிஸ்கம், சிசிலியாக், ஈஸ்ட்ரோஜன், லெக்மியா, மெடிவல். அமெரிக்கன் ஃபாலோயிங் LL for enrollment, British following L for enrollment. ஸோ ஹியர் அமெரிக்கன் வந்து LL யூஸ் பண்ணுற வேர்டுக்கெல்லாம் பிரிட்டிஷில் L யூஸ் பண்ணுறாங்க. என்ரோல்மெண்ட், ஃபுல்ஃபில், இன்ஸ்டால்மெண்ட், ஜுவல்லரி, ஸ்கில்ஃபுல். டிஃபென்ஸ். ஸோ ஹியர் அமெரிக்கன் ஃபாலோயிங் SE. in British they following CE. டிஃபென்ஸ், லைசன்ஸ், ப்ராக்டிஸ், offense, pretense. OG versus OGUE.
Here American following dialogue spelling for DIALOG. பட் அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் எக்ஸ்ட்ராவாக 2 லெட்டர் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஃபார் த பிரிட்டிஷ். DIALOGUE அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஹியர் டயலாக், அனலாக், கேட்டலாக், மோனோலாக். ஹியர் ED versus T. ஸோ நம்ம ED யூஸ் பண்ணுறதுக்கு T யூஸ் பண்ணுறதுக்குள்ள டிஃப்ரென்சஸ் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரீம்டு. ஸோ ஹியர் அமெரிக்கன் யூஸிங் ED, பட் ஃபார் த பிரிட்டிஷ் ட்ரீம்ட். T மட்டும் யூஸ் பண்ணுறோம். burn, burnt, learned, learnt. Students, here we are seeing some more examples for the British English and American English. Advertisement, notice, anti-clockwise, counter-clockwise, blind, window shade, boot, drunk, chips, French fry, caught, grip, cupboard, closet, cutting, clipping, a dustbin, cabbage or trash can, fellow gay, fire brigade, fire department, goods train, fetch train, interval, intermission, jam, jelly, jug, pitcher, lift, elevator or escalator, lorry or van, trunk, biscuit, cookies, flat, apartment, mark, score, max, math, postbox, mailbox, rank, grade, shop, store, shop assistant, sale clerk, single, one way, stable, ban, storm, tempest, teacup, teapot, torchlight, flashlight, veranda, porch, wash basin, sink, windscreen, windshade, witness box, witness stand, atom, fall, trumpet, horn, bookshop, bookstore, carpet, rug, chemist, druggist, cupboard, closet, wardrobe, fever, sick, film or cinema, movie, cat on a hot bricks, cat on a hot tin roof, flyover, overpass, football, saucer, garden, yard, ground floor, first floor, holiday, vacation, bonnet, hood, luggage, package, mad, gracie or incense, mice, corn, mobile phone, cell phone, motorbike, motorcycle, nappy, diaper, paraffin, kerosene, pavement, footpath, sidewalk, petrol, gasoline, packet money, allowance, post, mail, postcode, zip code, railway, railroad, rice, rice. So here changes in the spelling. Rubber, eraser, sweet candy, tap, fudge, tax, cab, timetable, schedule, tin can, toilet, restroom, underground subway, ZZ. Students, here நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே நீ உன்னுடைய கிராமர் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோ. பிகாஸ் இட் வில் ஃபாலோ இன் யோர் 11th and 12th. ஸோ 11th 12thலையும் இந்த சேம் கொஷின் நம்மளுக்கு இருக்குது. அதனால் செப்பரேட் கிராமர் நோட் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கிராமர் நோட்டில் இந்த அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கோங்க. இன் ஆர் கொஷின் பேப்பர் they will give an American or British English, either this or that. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ரம் தட் யூ வாண்ட் டு ரைட். ஸோ இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்டான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும்.
அப்படி இல்லை பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்க்குரிய வேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். இன் கொஷின் பேப்பர் we are having choice. ஸோ நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும். அதுலேருந்து கரெக்டான ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதினா போதும்.